அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அடர் 247 தமிழ். நான் தான் உங்கள் சரவணன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நம்ம எதிர்பார்த்தபடி பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு நம்ம எழுத போகிறோம் வெற்றிகரமாக. ஸோ இவ்வளோ நாள் கிடந்த அந்த தவத்திற்கு கிடைக்க போகிற ஒரு பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இந்த வருஷத்துடைய கடைசி எக்ஸாம், மேஜரான ஒரு எக்ஸாம்னா அது ஒன்று தான் நம்மளுடைய எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ நாளைக்கு நம்ம அதை எழுத போகிறோம் அப்படின்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதோடு சேர்ந்து கொஞ்சம் பயமும் இருக்கும், பதட்டமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் சரி, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரைடே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நாளைக்கு எக்ஸாம் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது பர்சனலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், பொதுவாக தேர்வுகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரைடே அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடைசி டைமில் இட்ஸ் அ க்ரூஷியல் டைம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த லாஸ்ட் டைமில் வந்து லாங்குவேஜ் அதிகமாக நம்ம பரட்டி பார்க்கணும். எஸ்பெஷலி இப்போ தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், சரிங்களா? ஸோ இந்த லாங்குவேஜில் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அடிக்கடி புரட்டி பாருங்கள். எஸ்பெஷலி ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க இலக்கியம், அந்த 8 தொகை 10 பாட்டு நூல்களுடைய அடிவரையறைகள், ஸோ நூல்கள், நூலாசிரியர்கள், இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பு இலக்கணம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகள் நல்லா படிக்கணும். தமிழ் அறிஞர்கள், புது கவிதை அறிஞர்கள், மரபு கவிதை அறிஞர்கள், இது எல்லாத்தையுமே ஓகே. இது ஜென்ரல் தமிழில் இதான் வந்து மேஜராக வந்து இந்த மறக்கக்கூடியது. முக்கியமாக பார்த்தோன்னா அந்த நூலாசிரியர்கள் அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் இது எல்லாத்தையுமே லாஸ்ட் டைமில் ஒரு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் அதே மாதிரி போயமாக இருக்கட்டும், பொயிட்ரியாக இருக்கட்டும், தென் மீன்ஸ் கிராமர் பார்ட்ஸ், கிராமரில் வந்து எல்லாமே தான் ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் டேக்கு, ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பட் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். திடீர்னு அப்போ அந்த இடத்துல நம்மள போயிட்டு ஐயோ எரர்ஸ்க்கு இது வந்திருக்கணுமே, ஸோ ஆன் வர்ற இடத்துல இஃப் போட்டோமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டவுட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள், அந்த ஒரு விஷயத்த கவனமாக பாருங்கள். அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களையும் இலக்கணம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இலக்கணம் நல்லா தெரியுமே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தனத்தில் நம்ம இருப்போம். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது இலக்கணத்தில் தான் தப்பு விட்டுருப்போம். இது அல்ல வருமா, இது அன்று வருமா, சுவற்றில் வருமா, சுவரில் வருமா, ஓகேங்களா? ஒருமை பன்மை பிழைகள், மரபு பிழைகள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் அதிகமாக நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால் இந்த ஒரு நாளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த ஒரு நாளாக ப்ராக்டிஸ் பண்ணால் நாளைக்கே போய் டெலிவரி பண்ணிட முடியுமா சார்? அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு மேக்ஸ் நாலேஜ் இருக்கும். மேக்ஸ் நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் டைமில் வந்து ஃபார்முலாஸ் அதிகமாக பாருங்கள். எஸ்பெஷலி பார்த்தோன்னா இந்த அளவீட்டியல், ஓகே சார், அளவீட்டியல்னே வருது நம்மளுடைய ஃபார்முலா, அளவியல், ஓகே, மென்சுரேஷன், அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 2D 3D ஃபார்முலாஸ் அது கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் அங்கே வந்து வந்துடும். நம்மளுக்கு எண்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏஜஸாக இருக்கட்டும், தென் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் வரும். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஆஃப் இயர்லிக்கு என்ன வரும், குவார்டர்லிக்கு என்ன வரும். ஏன்னா நார்மலாக தெரியும் 1 + r/n, இது நல்லா டக்குன்னு தெரியும். ஆனால் ஆஃப் இயர்லிக்கு வரும், குவார்டர்லிக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, குழப்பிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் டைம் அண்ட் ஒர்க்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஏபி வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே ஏ அண்ட் பி எவ்வளோ வரும்னு டக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் திடீர்னு 3 டைம்ஸ் 20 டைம்ஸ் மோர், 20% லெஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் தவறுவோம் மீன்ஸ் கொஞ்சம் அந்த இடத்துல லேக் ஆகி உட்காந்துருவோம். அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம சொல்லிட்டே தான் போகலாம். இது ஒன்று பார்த்துங்க. ஜிஎஸ் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா எது ரொம்ப ஈஸியோ அதை இப்போதைக்கு பார்க்காதீங்க, எது ரொம்ப கஷ்டமோ இந்த டைமில் பாருங்க. ஈவினிங் நைட்டுக்கு மேலே பார்த்தோன்னா இல்லை மார்னிங் காலையில் எந்திரிச்சு ஒரு 1 hour பார்க்க முடியும் சார் அப்படின்னா அது ஈஸியான ஒரு டாப்பிக்கை ஜஸ்ட் ஒரு பார்த்து போங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ என்னுடைய டாபிக் சயின்ஸ், ஸோ என்னுடைய டாபிக் கொஞ்சம் எனக்கு ஓரளவு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு நான் பார்க்க மாட்டேன். நாளைக்கு எந்திரிச்சோன்னா லைட்டாக அவரோட ரிவிஷன், அதில் எஸ்பெஷலி இந்த பயாலஜியில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் ஆண்டுகள், அதை மட்டும் விளைவுகள், ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்து போவேன். மற்றபடி நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா நம்ம டாபிக் தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். எஸ்பெஷலி யூனிட் 9ல் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஆர்டிகல்ஸ் ஓகே, கண்டிப்பாக 1 to 51 நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வராமல் இருக்கவே இருக்காது கொஸ்டின். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நல்லா பார்த்துட்டு போங்க. பிரசிடென்ட் பற்றியோ, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், அந்த பற்றி ஆர்டிகல்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுட்டு போய்க்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடைசி நேரத்தில் அந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகே, இந்த வருஷம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் தெரியும் நம்மளுக்கு, சரியா? அதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போய்க்கோங்க. பாலிட்டியை பொறுத்தளவு எக்கனாமிக்ஸ் எடுத்துனா 5 ஆண்டு திட்டங்கள் நல்லா படிங்க. வறுமை, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த், இதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நல்லா படிச்சுங்க. முக்கியமாக பார்த்தோன்னா பேங்கிங் சிஸ்டம், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் விட்டுக்கோங்க. ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? யூனிட் 8 சொல்லவே வேணாம், எல்லா பார்ட்ஸுமே முக்கியம் தான். திருக்குறள் நல்லா படிச்சு வச்சுக்கணும்.
அடுத்து நம்முடைய தமிழ்நாடு வரலாறு பற்றி கன்ஃபார்மாக அதுலேயும் வந்து அந்த அகழ்வாராய்ச்சி இடங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் வந்து யூனிட் 9 தென் இங்கிட்டு வந்து பார்த்துருவோம் ஜாகிரபி பக்கம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எது கேட்பாங்கன்னே தெரியாது. பட் லாஸ்ட் ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்போம். அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி பார்த்தோன்னா முக்கியமான விருதுகள், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஏதாவது ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேயா, இவ்வளோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. மற்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரியாக இருந்தால் மெடிவல் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. எஸ்பெஷலி இந்த முகல்ஸ், விஜயநகர பாமினி கிங்டம்ஸ், தென் வந்து மராத்தியர்கள், இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. கேட்பாங்க. ஓகேயா, ஸோ வசிர்வுல் அதனுடைய வந்து பிரதம அமைச்சரா இல்லை நிதி அமைச்சரா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ அதை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் டைமில் பண்ணக்கூடியது. ஓகே ஃபைன். இப்போ வந்து செய்யக்கூடியது. ஓகே, நல்லா சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இன்னைக்கு நைட் நல்லா தூங்கணும். ஃப்ரைடே அப்படின்னும் போது ஐயோ நாளைக்கு எக்ஸாம் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 7 hours தூங்கணும். நல்லா தூங்குங்க, ஃப்ரீயாக இருங்க, மைண்டை ஃப்ரீயாக இருங்க. ஸோ டு பி பிராங்காக ப்ராக்டிக்கலாக சொல்கிறேனே, இவ்வளோ நாள் படிச்சாதான் இன்னைக்கு ஒரு நாள் படிச்சிட போகிறோமா? இல்லை. ஓகே, ஆனால் அந்த ஒரு நாளில் நம்ம நல்லா ரிவிஷன் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்றோம். இந்த ஒரு நாள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சில பேர் இருப்பாங்களா, ஒரு சில தேர்வர்கள் இருப்பாங்க இல்ல, இவ்வளவு நாள் படிக்கல, லாஸ்டா நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்னா நம்ம அப்படிதான் பண்ணுவோம். நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து படிக்க கூட மாட்டோம், பார்ப்போம்ல. அந்த மாதிரி கேட்டகரி வந்து நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் சரியாது. கன்சிஸ்டன்டா படிச்சு வந்தவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து லாஸ்ட் டைம்ல பதட்டத்தை தவிர்த்துருங்க. ஐயோ இது படிக்கலையே, ஐயோ டக்குன்னு எடுத்து யூனிட் புக்கை எடுத்து அந்த இடத்துல என்ன வரும், இதெல்லாம் விட்டுருங்கன்றேன். இந்த டைம்ல லாங்குவேஜ் மேக்ஸை ஃபுல்லா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுக்கு ஃபுல்லாமே மார்னிங் எந்திரிச்சு டைம் இருந்தால், சரிங்களா, டைம் இருந்தால் மேக்ஸ் ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், ஆர்டிகல்ஸ், இதை மட்டும் லைட்டாக பார்த்துப்போங்க. ஹோப்ஃபுல்லாக போங்க, நல்லா பண்ணிடலாம். சரியா? ரைட். இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ காலையில் எந்திரிக்கிறோம். 8:30க்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம் வரல இருக்கணும். ஓகே, உங்களுக்கு தூரமாக இருக்கலாம், பக்கமாக இருக்கலாம். இப்போ பக்கத்தில் இருந்துச்சுன்னா காலையில் ஒரு 1 hour 2 hours நம்மளுக்கு படிக்க இடம் கிடைக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சா கூட ஒரு 7 மணி வரையும் இருக்கும். இல்லை ரொம்ப தூரம் போகணும் சார் அப்படின்னா 6 மணிக்கு நம்ம கிளம்பி ஆகணும். அப்போ எப்படியோ மார்னிங் ஒரு 1 hour உட்காருங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருங்க. புக் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உட்காந்து படிக்கிறது, அது என்னன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு 1 hour முன்னாடி அமைதியாக இருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 9 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம்னா 8:30 வரைக்கும் தான் புக் எடுத்து பார்க்கணும். 1 hour விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. அது பெரிய பதட்டத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும். அதனால அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எக்ஸாம் போகிற ஹாலுக்கு வந்து 8:30 to 9க்குள்ளே இருக்கிற பாருங்க. என்னை பொறுத்தளவு 8:30க்கெல்லாம் போகிறது நல்லது. சில டைம்லாம் வந்து 8:45 போனவங்களுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்துறோம். முக்கியமாக போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும், காலையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்னிங் எந்திரிக்கிறோம், காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சோன்னே லைட்டாக ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவோ, இல்லை இப்போ பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸோ, இல்லை வந்து யூனிட் 8ல் வந்து திருக்குறளோ, இல்லை ஏதோ ஒன்று லைட்டாக பார்க்கும். உங்களுக்கு மறக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக பார்க்குறோம். பார்த்துட்டு இறை வழிபாடு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஸோ சாமியை கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்புறோமா, அங்கே போகிறோம், கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே ரீச் ஆயிடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே 8:30க்கெல்லாம் இருக்கணும்னா 8:30க்கெல்லாம் அங்கே இருந்துருங்க. அதான் நல்லது. ஏன்னா அந்த ஒரு கடைசி நேரத்தில் அந்த ஒரு பரிதவிப்பு, கடைசி நேரத்தில் அந்த ஒரு பதட்டம், மைண்ட் ஃப்ரெஷ், அந்த மைண்ட் வந்து அப்செட் ஆகிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. அதனால வந்து பீஸ்ஃபுல்லாகவே போங்க. ஸோ சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு ஐயோ இது படிச்சிட்டிங்களா, அந்த நம்ம ஸ்கூல் டைமில் பண்ணுவாங்க இல்லை, இதை படிச்சிட்டிங்களா அதை படிச்சிட்டிங்களா, அந்த டிஸ்கஷன்ஸை தவிர்த்துருங்க. என்னை பொறுத்தவரை இன்னைக்கே ஃப்ரெண்ட்ஸ் கால்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஐயோ இதை பண்ணிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களா, அது ஏதாவது ஒன்று இல்லை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனையில், வீட்டு பிரச்சனை ஏதாவது ஒன்று வச்சுன்னா அதை மைண்டில் ஏற்றிக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலையும் சப்போஸ் நடந்தால், தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வீட்லேயே நடந்தால் கூட அதை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய ஒரு ஃபேமஸ் டைலாக் அப்படின்னா அது ஒன்று தான், பார்த்துக்கலாம் விடுங்க, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ காலையில் போயிட்டோம், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயாச்சு. ஸோ அங்கே இருக்க முக்கியமாக பார்த்துக்கோங்க, போகிறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று. ரெண்டாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அது வந்து மஸ்ட், ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை வந்து எனிதிங் ஐடி ப்ரூஃப், கண்டிப்பாக வேலிட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட், வேலிட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பென், பால் பாய் பென் கம்பல்சரி, அதுதான் கொண்டு போகணும். அதை தவிர வேறு எதுவும் கொண்டு போகக்கூடாது. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் போகிறதுக்கு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ வாட்ச் கட்டிட்டு போகலாம். வாட்ச் வந்து டிஜிட்டல் வாட்ச் கிடையாது, அனலாக் வாட்ச் கட்டிட்டு போகலாம் நார்மலாகவே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேஜராக தேவை. ஸோ பென் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென், அதில் மாற்றுக்கருத்தையில் சில பேர் ஜெல் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, தேவையே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பால் பாயிண்ட் பென் தான். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து கொண்டு போகிறது.
ஓகேங்களா? அதுலேயும் மறந்துடாதீங்க, ஃபோட்டோ கூட ஒரு ஒன்று 2 அடிஷனாக எடுத்துட்டு போங்க. சப்போஸ் நம்மளுடைய ஃபோட்டோ தெளிவாக தெரியலைன்னா அதில் கூட ஒட்ட சொல்ல வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஃபோட்டோ எடுங்க. ஹால் டிக்கெட்டில் இன்விஜிலேட்டர் சைன் வாங்க மறந்துடாதீங்க. அது அவங்களே போட்டுருவாங்க. சப்போஸ் போடலைன்னா கூட நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அது மெயின்ஸுக்கு உதவும். ஹால் டிக்கெட்டில் இன்விஜிலேட்டர், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அறை மேற்பாளர்கள்லாம் என்ன பண்ணணும், சைன் வாங்க மறந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப அவசியம். தென் ஓஎம்ஆர் ஷீட் வாங்குறோம். அது ஆல்ரெடி ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஏன்னா அதுலேயே நம்மளுடைய நேம் வந்துடும், ஹால் வந்துடும், எல்லாமே வந்துடும். கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதுவோம். அப்புறம் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுவோம். கவனமாக ஷேர் பண்ணுங்க, ப்ரெசென்ட் ஷேர் பண்ணுங்க. அதுக்கடுத்து கொஸ்டினை வாங்கியாச்சு. கொஸ்டினை நான் வாங்கிட்டேன். பர்சனலாக இப்போ நான் என்ன பண்ணுவேன், கொஸ்டினை வாங்கின பின்னாடினா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓஎம்ஆர் ஷீட்டை ஓரத்தில் வச்சிருவேன். கொஸ்டினை வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு திருப்பி பார்ப்பேன். ஏன்னா வந்து ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறதுனால ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டினுமே பார்ப்பேன். எதுக்காக அப்படின்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்தளவு முன்னாடி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய தொடர்புடைய இன்னொரு கொஸ்டின் பின்னாடி கொடுத்து வச்சிருப்பாங்க. இருக்கும் இந்த மாதிரிலாம் 2-3 கொஸ்டின்லாம் அப்படி வந்திருக்கு. ஒரே மாதிரி கொஸ்டின் 3 கொஸ்டினா வந்த கொஸ்டின்லாம் இருக்கு. குரூப் 4லயுமே அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால 100 கொஸ்டினுமே திருப்பி பார்த்துருவோம். ஓகே, இந்த கொஸ்டின் இங்கே வந்திருக்கு, அப்போ ஈஸி தான், அப்போ கண்டிப்பாக. ஏன்னா ஏதோ ஒன்று டவுட் வரும். ஏன்னா 100க்கு 100மே தெரிஞ்சிருமா நம்மளுக்கு அப்படின்னா கொஞ்சம் டவுட் தானே. நம்மளுக்கு ஒரு 90க்கு மேலே நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரீட் பண்ணிடும். அதே மாதிரி ஜிஎஸ்சியும் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துருங்க. அதுக்காக 100 கொஸ்டினே வாட்சோம்னா அதுக்கே போயிருமே சார் டைம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. நான் என்ன சொல்றேன்னா, லாங்குவேஜ் மட்டும் நல்லா வாசிங்க. ஜிஎஸ் வந்து ஓவரால் ஒரு பார்த்துருங்க. அட் த சேம் டைம் எல்லா பக்கமும் பிரிண்ட் ஆயிருக்கான்றது கூட அந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஓரளவு பார்த்துருங்க. மேக்ஸ்லையும் பார்த்த உடனே சில சம்பளம் தெரியும். ரைட், இதெல்லாம் தட்டி தூக்கு. ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இயற்கணிதம்ல கொஸ்டின் வந்துருச்சுன்னா ஃபார்முலா தான். a+b² a² அந்த ஃபார்முலா வந்துருச்சுன்னா அப்போ 2 1 தான் ஆன்சர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து முதல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழாக இருக்கட்டும், எனிதிங் தமிழோ ஆர் இங்கிலீஷ் ஏதோ ஒன்று. ஸோ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இடையில வந்து இப்போ தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் அதான். இப்போ ஒரு கொஸ்டின் நல்லாவே எனக்கு தெரியுது, ஒரு கொஸ்டின் சுத்தமாகவே தெரியல. சில கொஸ்டின் வந்து இதுதான் வருமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அப்படி வரும்போது எலிமினேஷன் மெத்தட் அது ஆல்ரெடி தெரியும். அதாவது எது வரும்ன்றதை யோசிக்கிறத விட எது வராதுன்னு யோசிங்க. இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அப்போ சி அண்ட் டி தூக்கு, மிச்சக்கூடிய பி அண்ட் ஏ, இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. அப்போ அதில் நியர்லி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து டவுட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் என்னன்னு எனக்கு தெரியல சார், எங்கிட்ட இருந்து கேட்டு வச்சுருக்காங்கன்னே எனக்கு தெரியல, அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சா, அது தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் ஜிஎஸ் எனிதிங் வில் பி. எதில் கேட்டாலும் இந்த கொஸ்டினே நான் வந்து பார்த்தது கூட இல்லை, கொஸ்டின் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா 4 ஆப்ஷனை பாருங்க. 4 ஆப்ஷன்ல சம்பந்தமே இல்லாம இருக்கும். சிலதெல்லாம் இனிஷியல் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்ப நேம் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நேம் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ நேம் வச்சு கொடுக்கும்போது இப்போ இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஎன்எம்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஐஎன்எம்ல ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நேம் வச்சு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் ஜெகதீஷ் சந்திர போஸ், சுபாஷ் சந்திர போஸ். ஜெகதீஷ் சந்திர போஸ் வராது, நான் சொல்றேன், ஓகேங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து காந்தியடிகளாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து எம்ஜி ராணடே அப்படின்னு கொடுக்குறாங்க. அதேமாரி கீழே பார்த்தோம்னா திலகர் கொடுக்குறாங்க. இப்போ மற்றவங்களாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நேம் கொடுத்துருக்காங்க, ராணடேக்கு மட்டும் எம்ஜி ராணடே அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு இனிஷியல் வருதா, மேபி அது வரலாம். புரியுதா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. அந்த மாதிரி சயின்டிஸ்டோட பேரோ இல்ல வேற யாரோட பேரோ 3 பேர் வந்து கொடுத்துட்டு ஒரு பேர் மட்டும் வித்தியாசமா இருக்கும் வித் இனிஷியலோட ஃபுல் நேம் கொடுத்துருப்பாங்க. அது ஆன்சர் ஆக கூட வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸ்ல அந்த மாதிரி இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னே தெரியல. பாருங்க 1 2 0 இந்த 3ல ஏதாவது ஆன்சர், முக்கியமா பார்த்தா 1 2 இந்த 2ல ஏதாவது ஆன்சர் இருக்கும். தூங்க தெரியாத கொஸ்டின் தெளிவா சொல்றேன். நான் ஒன்னும் தெரிஞ்சவங்களை இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே வரல, அதுல மாற்று கருத்தே இல்லை. சரியா? ஸோ தெரிஞ்சவங்க டக்கு ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தெரியாத இந்த கொஸ்டினே என்னன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இது பொருந்தும். எதுக்காகனா ஏதோ ஒன்று போறதுக்கு இது கொஞ்சம் ரிலேட்டிவா இருக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப நீளமா இருந்துச்சுன்னா ஏபிசிடி 4 பொருத்தமட்டதை காணுங்க. ரொம்ப நீளமா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆன்சராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நியர்லி ரிலேட்டிவ்ஸா இருந்துச்சுன்னா நியர்லி ரிலேட்டிவ் 1938 1948 அப்படின்னு இருந்துச்சு. சிலது வந்து 1936 37 அப்படின்னு இருக்கும்போது 48 அப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, ஆன்சரா இருக்கலாம். இந்த மாதிரி நியர்லி ரிலேட்டிவ் ஆன்சரை நம்ம பிக் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமா ஓஎம்ஆர் ஷீட்ல கவனம் செலுத்துங்க. மறந்துடாதீங்க, நிறைய பேர் அது மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கும். அந்த கால்குலேட் பண்றது வந்து நீங்க எடுத்தோடனே கால்குலேட் பண்றீங்க, அதை கால்குலேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை வருதுன்றத உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பின்னாடி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 68 ஆன்சர் ஏ போடுறீங்க, சரி ரைட். பில எவ்வளவு போடுறீங்க, சி டி. அதே மாதிரி 2வது போர்ஷன் 3rd போர்ஷன் போட்டுட்டு டோட்டல் ஏ டோட்டல் பி டோட்டல் சி டோட்டல் டி போட்டு 200 வருதான்னு முதல்ல நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க மறுபடியும் ஓஎம்ஆர் ஷீட்ல போய் எழுதணும். அதுக்கப்புறம் அங்க ஷேர் பண்ணணும். அதுக்கு தனியாவே நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு. 12:30 எக்ஸாம் முடியுதுன்னா கண்டிப்பா 12:30 இருந்து 12:45 வரை நம்மளுக்கு டைம் இருக்கு. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சும்மா இப்போ வந்துட்டு பண்ணிக்க வேணாம். நம்மளுக்கு டைம்லாம் இருக்குங்க. நல்லா சொல்றேன். 100 தமிழ் அதாவது இங்கிலீஷ்
ஓகேங்களா? தமிழ் அல்லது இங்கிலீஷ் இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிருச்சு. மிச்சம் இருக்கக்கூடியது ஜிஎஸ். ஓகே, என்ன பொறுத்தளவு 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ள 9:30 ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 11 o'clock உள்ளேயே, நல்லா கவனிச்சுங்க, 11 o'clock உள்ளேயே ஜென்ரல் தமிழோ அல்லது ஜென்ரல் இங்கிலீஷோ முடிச்சிடணும். ஜென்ரல் தமிழை பொறுத்தளவு கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இழுக்கும் அப்படிங்கிறனால மேக்சிமம் போச்சுன்னா அதிகபட்சம் 10:30 முடிச்சிருங்க. ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இலக்கணம் எது அதிக போர்ஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க, இலக்கியத்துல இருந்து கொடுப்பாங்க. அப்ப ஏதோ ஒன்று யோசிக்க வைப்பாங்க அந்த இலக்கியத்துல மட்டும். அந்த இலக்கியத்துல இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்னஸ் இருக்கும். அதனால அதுல மட்டும் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகி நிற்போம். அதுக்காக அந்த இடத்துல நின்றக்கூடாது. ஜிஎஸ்க்கு போனோடனே ஒரு அடி விழுக்கும் நம்மளுக்கு. 100 கொஸ்டின் நல்லா பண்ணிட்டப்பா, திருப்தி வந்துருச்சு. 101வது கொஸ்டின் பார்க்கும்போது எடுத்தோடனே இந்த கொஸ்டினா மைண்ட் அப்செட் பண்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் வைப்பாங்க எல்லா சீரியஸ்லையுமே. அதனால நீங்க அந்த 101வது கொஸ்டின்ல இருந்து வர்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 200ல இருந்து திருப்பி வாங்க, அப்படி ஆப்ஷன் பண்ணுங்க. சரி, 200ல இருந்து அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் ஓகே இதுதான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிரும். எப்படி வந்தாலும் சரிங்க, எவ்வளவு நல்லா படிச்சோம் 100% இங்க படிச்சவன் எவனுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ், ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் நான் 100% முடிச்சேன் சார் எவனாலும் இங்க சொல்ல முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி தான் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் ஒர்க் என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளவு நாள் தவம் இருந்துக்கும். சொல்லப்போனா அதான் உண்மை. இவ்வளவு நாள் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதற்கான ஒரு பலன் இந்த 3 மணி நேரத்தில் நம்ம எப்படி டெலிவர் பண்றதுல தான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நல்லா படிச்சுட்டே இருப்போம், லாஸ்ட் டைம்ல ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு பதட்டம் வந்துடும், வீட்டில் ஏதாவது ஒரு டென்ஷன் வந்துடும். இதை நினைச்சிட்டே நான் போயிட்டு அங்கே போய் டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அந்த ஒரு 2-3 எக்ஸாம்ல அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த எக்ஸாமே தவற விட்டுருக்கேன். அதனால எதையுமே யோசிக்காதீங்க. என்னை பொறுத்தளவு எவன் எப்படி போனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருங்க. நான் எழுதுறேன் அவ்வளவுதான். ஐயோ இவ்வளவு லட்சம் பேர் எழுதுறாங்களே, நான் எழுதுறேன் அப்படிதான் யோசிக்கணும். இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு யோசிக்க கூடாது. நான் எழுதுறேன், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்க நல்லா இருக்கும், என்னுடைய பெஸ்ட்டை நான் அங்க பதிவு பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் என் பேர்ல எழுதியிருக்கு, சரவணன்ற என்னுடைய பேர்ல நான் எழுதியிருக்கு அப்படின்னு தான் நான் முன்னோட்ட போவேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னுடைய பேர்ல அங்க நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அந்த போஸ்டிங்ல நான் உட்காந்தே ஆகணும். இப்போ குரூப் 2 இன்டர்வியூல இந்த போஸ்டிங் நான் உட்காந்து ஆகணும், அதுல என் பேர் எழுதியிருக்கு அப்படின்னு நான் நினைச்சு தான் எழுதுவேன். குரூப் 2A எனக்கு இந்த இடத்துல ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சு தான் எழுதுவேன். அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இந்த மோட்டிவேஷன் அளவெல்லாம் பேச தெரியாது அப்படிங்கிறத விட ப்ராக்டிக்கலாக யோசிப்போம், அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ 100 கொஸ்டின் இருக்குன்னா 100க்கு 95க்கு மேலே எடுத்தது தான் வேலை அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. வேலை கரெக்ட் தான், அதுக்காக ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணல. 195க்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எடுத்துட முடியுமா? கிடையாது. கொஞ்சம் யோசிப்போம். அதிகபட்சம் போனால் 85 to 90 எடுப்போம்ல. 80ன்னு வச்சுக்குவோம், 85ன்னு கூட வச்சுக்குவோம். மிச்சம் 15 கொஸ்டின் விட்டுருவோம். ரைட், விட்டுருவோம் மீன்ஸ் 15 வாண்டர்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். மேக்ஸ்ல 25 டெஃபினட்டா முடியாது. 20 முடியும்ல. அப்ப 85 இங்க ஒரு 20 105 வந்துருச்சா? 75க்கு 60 அடிச்சிடும் சார். கிடையாது. அதிகபட்சம் போனாலும் 45 இல்லைன்னா 50. கரெக்ட் தானேங்க? அப்ப 105 இங்க ஒரு 45 35 வைங்க. அப்ப 105 + 35 140 கொஸ்டின். அப்ப வாண்டர்ல எத்தனை கொஸ்டின் இருக்கு? 60 கொஸ்டின் இருக்கு. கரெக்டா நான் சொல்ல விஷயம். 140 கொஸ்டின் அடிச்சிட்டேன், மிச்சம் இருக்கக்கூடிய 60 கொஸ்டின் வாண்டர்ல இருக்கு. தமிழ்ல ஒரு 15 கொஸ்டின், அதுல ஒரு 5 கொஸ்டின், இதுல ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்போ 60 கொஸ்டின் எனக்கு வாண்டர்ல இருக்கு. கரெக்ட். 140 கொஸ்டின் அடிச்சிட்டேன், 60 கொஸ்டின் இருக்கு. அதாவது 200 கொஸ்டின்ல. இப்போ இந்த 60 கொஸ்டின் கண்டிப்பா எனக்கு தெரியும், ஆனா இதுதானா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டான கொஸ்டினா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த 60 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். வாய்ப்பே. சரிங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அப்போ 140 + 30 டெஃபினட்டா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நம்ம செலக்ட். 160+ எடுக்கணுங்க. அதாங்க ரொம்ப முக்கியமானது. அப்பதான் பயம் இல்லாம இருக்க முடியும். சார் நான் இந்த கேட்டகரி, நான் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன், நான் இந்த கேட்டகரி, எல்லாருமே 160க்கு மேலே அடிக்கணும் அப்படிங்கிறத அந்த மைண்ட் ஃபோக்கஸ்லேயே போங்க தயவுசெய்து. நான் இந்த கேட்டகரி எனக்கு இதனாலேயே வந்துடும், எனக்கு கட் ஆஃப் கம்மியாக வந்துடும் அப்படின்லாம் மைண்ட் செட்டில் தயவுசெய்து போகாதீங்க. நீங்கள் எந்த ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கேட்டகரியில் வந்தாலும் சரி, நம்மளுடைய ஃபோக்கஸ் குரூப் 2ல என் பேர் எழுதியிருக்கு அந்த போஸ்டிங்கில், அது என்னுடைய பேராக தான் இருக்கணும். சரியா? அப்போ அதுக்கு நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போங்க. சரியா? இவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். தட் இட்ஸ். பதட்டம்லாம் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு நம்ம சந்திக்கிறோம். நாளைக்கு 2 மணிக்கு மேலே கண்டிப்பாக லைவ்ல வருவோம் ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அப்போ சொல்லுங்கள். எஸ்பெஷலி என்னுடைய சைட்லேருந்து நான் பார்க்கணும் அப்படின்னா நான் மாணவர்கள்லாம் சொல்லவே மாட்டேன், எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட சேர்ந்து நானும் அதே பந்தயத்தில் தான் ஓட போகிறேன். அப்படின்னும்போது எல்லாருமே நல்லா பண்ணுவோம், நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம். அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணலாம். கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். பதட்டம் இல்லாமல் போங்க. காலையில் தயவுசெய்து சாப்பிட்டு போங்க. சாப்பிட ரொம்ப முக்கியம். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எனிவே தேங்க்யூ.